Good morning, my dear students. Today we are going to see the poem The Real Wealth. The Real Wealth. Senior book. Parent brings us to this soil and will never let us get spoiled. They earn our daily bread and wish to see us should again. Brother always fights for his share, but if someone hurts us, he cannot bear. Sister's words you never dare. Sister is next to parents in care. A good friend is with you in all deeds and stays lost for all your needs. Relationships are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your just. It will take care of the rest. Okay, students. See the real wealth. உண்மையான வெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தில் சொல்கிறாங்க. பேரண்ட் பிரிங்ஸ் அஸ் டு திஸ் சாயில் அப்படின்னா என்னது? நம்மளுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் தான் நம்மளை இந்த உலகத்தில் சாயில் அப்படின்னா அந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்தினாங்க, கொண்டு வந்தாங்க. அண்ட் வில் நெவர் லெட் அஸ் கெட் ஸ்பாயில்ட். அவங்க வந்து நம்ம எப்பொழுதுமே என்னது? நெவர், எப்பொழுதுமே நம்ம வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. த ஏன் அவர் டெய்லி பிரெட், அவங்களுக்கு என்ன? அவங்களோட எய்மே நம்ம வந்து நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா வெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு. அண்ட் விஷ் டு சி அ ஷுட் அகெயின். என்னது? நம்ம பேரண்ட்ஸ் என்னது? எப்போதும் நம்ம வந்து நல்லா இருக்கணும், நல்லா எல்லோரும் போல் நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா. பிரதர் ஆல்வேஸ் ஃபைட்ஸ் ஃபார் ஹிஸ் ஷேர். நம்மளுடைய அண்ணன் தம்பி நம்மளோட என்ன செய்வாங்க? ஃபைட் பண்ணுவாங்க வீட்டில். நீங்களாம் பண்ணுவீங்களா இல்லையா? உங்கள் அக்கா தம்பி அண்ணன் அக்கா சண்டை போடுவீங்களா? அதேமாரி அவங்க அண்ணன் என்னது? எப்போ பார்த்தாலும் ஷேருக்காண்டி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் என்ன நம்ம அவனுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கேன், எனக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன், நம்ம சண்டை போடுவோமா, ஃபைட் பண்ணுவோமா? அதேமாரி பிரதர் ஆல்வேஸ் ஃபைட்ஸ் ஃபார் ஹிஸ் ஷேர். பட் இஃப் சம்மோன் ஹர்ட்ஸ் அஸ் ஹி கான் பேர். அவன் வந்து என்னது? நம்மளுடைய அக்காவோ அண்ணனோ தம்பியோ நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம், ஆனால் மற்றவங்க வந்து நம்மளை எதுவும் சொன்னால் நம்மளுடைய பிரதருக்கு என்னது? அது தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர்ஸ் வேர்ட்ஸ் யூ நெவர் டேர். நம்மளுடைய அக்கா வார்த்தைகளை வந்து நம்ம வந்து என்னது? அலட்சியப்படுத்தக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. சி இஸ் நெக்ஸ்ட் டு பேரண்ட்ஸ் இன் கேர். வீட்டில் அப்பா அம்மா வெளியில் போயிருக்கலாம், ஊருக்கு போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். அப்போ யார் நம்மளை நல்லா பார்த்துக்குவா? நெக்ஸ்ட்டு பேரண்டாக இருந்து அக்கா தான் நம்மளை கவனிப்பாங்க. அதனால் அவங்களுடைய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. எ குட் ஃப்ரெண்ட் இஸ் வித் யூ இன் ஆல் டீட்ஸ். ஒரு நல்ல நண்பர்கள் எப்போதுமே நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்னது? தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டேஸ் லாஸ் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ். நம்மளுடைய தேவைகள் எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய கூட இருக்கிறதா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் த ரியல் வெல்த். நல்ல உறவுகள் தான் ரியல் வெல்த். நர்ச்சர் தன் லைக் யுவர் ஹெல்த். அதுதான் நமக்கு என்ன செய்யும்? நல்ல ஒரு பூஸ்டாக நமக்கு என்ன செய்வாங்க? அவங்கள தான் நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம ரிலேஷன் தான் நமக்கு என்ன செய்வாங்க? அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க? பூஸ்ட் பண்ணி விடுவாங்கள்ல. அதான் நமக்கு ஒரு ரியல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ஆல் யுவர் ஜஸ்ட். அப்படின்னா என்னது? நம்மளுடைய அன்பையும் அரவணைப்பையும் கேர் பண்ணுறதையும் நம்ம எப்படி செய்யணும்? ஆசையாக அன்போடு விருப்பத்தோட மகிழ்ச்சியோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் ரெஸ்ட். இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். என்னது? இதுதான் நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவை கொடுக்கும். அதுதான் நல்ல ஒரு வெல்த்து. அதான் ரியல் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் சொல்லுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் understood this poem. Once again I will read. Parents brings us to this soil and will never let us get spoiled.
They earn our daily bread and wish to see us shoot ahead. Brother always fights for his share, but if someone hurts us, he can't bear. Sister's words you never tire. She is next to parents in care. A good friend is with you in all deeds and stays lost for all your deeds. Relationships are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your just. It will take care of the rest. Okay? Thank you, students.